நான் ஃபஸ்ட்டு வந்து நான் கேமராமேனா போயிருக்கேன். பல படங்கள் வந்து கேமராமேனா பண்ணிட்டு இருக்கேன். கேப்டன் கிட்ட வந்து ஃபஸ்ட்டு இந்த சினி ஃபீல்ட்ல சேர்றதுக்காக ஃபஸ்ட்டு அவர் வீட்ல கால் எடுத்து வச்சேன். சுப்பையான்னு அவரோட அசிஸ்டன்ட். அவர் தான் என்கிட்ட அங்க சேர்த்து விட்டாரு. அவரு கூட நம்ம பழகும்போது வந்து அவரு இந்த சாப்பாடுனா அதுக்கு தான் முன்னுதாரணமா குடுப்பாரு. சின்ன வயசுல வந்து எல்லார்கிட்டயுமே அன்பா பழகுவாங்க. குறைஞ்சது நான் அவர்கிட்ட வந்து 3 வருஷமா நான் ஒர்க் பண்ணிட்டேன். என் என் பேர் வந்து ஹரி. அவங்க வீட்ல அன்னிக்கு எல்லாருக்குமே தெரியும். கேப்டன் பிரபாகரன், சத்திரியன், சந்தனக்காற்று, சிறையில் பூத்த சின்னமலர், இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் நான் அவர் கூட இருந்தேன். நான் வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் போய் ஒரு ரவீந்தர் சார் கிட்ட அசிஸ்டண்டாக வேலைக்கு சேர்ந்து சின்ன தம்பி கேமராமேன். இப்போ ஒரு கேமராமேனாக நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். பல படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார் அவர் வந்து உண்மையில சார் அவர் வந்து மனிதர் இல்லை சார், தெய்வம் சார். அப்படிதான் சார் சொல்ல முடியும். வேற சொல்றதுக்கு வழியே இல்லை சார். வேற நம்ம வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர் வந்து தெய்வம் தான் சார். இன்னைக்கு பார்க்கும் போல இந்த இடமே ஒரு கோயிலா மாறிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் பண்ண அந்த நன்மைகள் தான் வந்து அவரை கோயிலா மாத்தி தெய்வமா மாத்திட்டாங்க. இதுதான் சார். வேற எதுவுமே கிடையாது சார். அன்னதானத்துக்கு முன் உதாரணமே அவர் தான் சார். அவரை பார்த்து தான் இன்னைக்கு பல பேர் வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து நான் ஒரு இடத்துல வந்து முத காலை வச்சதுனால தான் சார் ஒரு கேமராமேன் ஆயிட்டேன். கேப்டன் கிட்ட வேலை செஞ்சவங்க யாருமே சோட போனது கிடையாது சார். அவங்க ஒரு பெரிய லெவல்ல வந்தது தான் சார் உண்டு. அது மாதிரி எனக்கு திரையுலகத்துக்கு வழிகாட்டியவர் வந்து விஜயகாந்த் சார் தான். அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் ஒரு கேமராமேனா கிடையாது. சார் ஷூட்டிங் பாட்டுலாம் அவர் வந்து முதல் எடுத்தவொடனே கேட்கறது வந்து சாப்பிட்டியான்னு தான் சார் கேட்பாரு. யாருக்கிட்டயுமே சரி. ஆர்டிஸ்ட் கிட்ட உங்களுக்கு தெரியாது இல்ல, திரையுலகத்துல அவரை பத்தி ஒரு சின்ன நியூஸ் கூட யாரும் தப்பா பேசுனது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் சார். மாமனிதன் சார். தெய்வத்துக்குரிய ஒரு மனிதர் சார் அவரு. சார் அவர் நியாயத்துக்கு தான் சார் கோவப்படுவாரு. நியாயத்துக்கு தான் கோவப்படுவாரு. தப்பு செஞ்சா அடிப்பார் சார். உடனே அரவணைச்சிருவாரு சார். அவருக்கு வந்து உள்ள வந்து நடிக்க தெரியாது சார். எதையுமே வந்து வெளிப்படையா உடனே கோவம் வரும். உடனே வந்து அதை அனுசரிச்சிடுவாரு. அதுதான் அவருடைய நன்மைகள் வந்து. அவரை வந்து நம்ம இன்னைக்கு வந்து நேசிக்கணும். ஒரு தெய்வமா தான் சார் நேசிக்கிறேன். இன்னைக்கு கூட நான் கேமராமேனா பணியாற்றிட்டு இருக்கிறேன்னா அவர் இல்லைன்னா நான் கிடையாது. அதுதான். இங்க இந்த நான் நிறைய ட்ரிப் இங்க வந்திருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு எதனாச்சும் நான் நினைச்சேன்னா இங்க வந்து அவர்கிட்ட வேண்டிக்கு தான் என் முதல் குருநாதரே அவர் தான். என் திரையுலகத்துக்கு வழிகாட்டியது அவர் தான். இன்னைக்கு நான் ஓன் ப்ரொடக்ஷன்லயும் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நான் சாதாரணமா தான் அவர்கிட்ட வேலைக்கு வந்தேன். ஒரு வீட்டுல இருந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அவர் வழிகாட்டினதுனால தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கு. சார் கூட நான் ரொம்ப நாளாக பழகியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக அவர் கூட பழகியிருக்கேன். கட்சியில் உறுப்பினராக வேறு இருக்கேன். அப்போல்லாம் வந்து சாரு பசி அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. டிஆர் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தான் என்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாலும் சரி, அவ்வளோ அன்பாக பார்த்துக்குவாங்க, பேசுவாங்க, அவ்வளோ கண்ணியமாக நடந்துக்குவாங்க. இப்போ இருக்கிற அவர் இடமே வந்து கோயிலாக மாறிடுச்சு. ரொம்ப புண்ணியம், நல்லது பண்ணியிருக்காங்க. அவர் மறைவு வந்து அவர் மறைவு கிடையாது. ஒவ்வொரு மக்கள் மனத்திலையும் அவர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க. அது இந்த நாட்டை விட்டு மண்ணை விட்டு மறைந்தாலும் அவர் மனசை விட்டு யாருமே பிரிய மாட்டாங்க. அந்த மாதிரி மனசில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்ட நிறைய டைம் பார்த்துருக்கேன் சார். அவர் கட்சி உறுப்பினராக இருக்கேன். அவர் கட்சியில் நம்ம தொகுதியில் இதுலேயும் பொறுப்பில் இருக்கேன். திருமங்கலம், அண்ணா நகர், இந்த 2 தொகுதியிலையும் ஒரு பொறுப்பில் இருக்கேன். பேசியிருக்கேன் சார், பழகியிருக்கேன் சார். அவ்வளோ அன்பாக பேசுவாங்க. ஜூனியர் அப்படின்னு சொன்னால் புரிஞ்சுக்கலாம். ஜூனியர் வாங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லி பேசுவாங்க. அவர் படத்தில் நடிச்சிருக்கேங்க. என்னோட சீன் அவரை அங்கே கட் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் மனத்தில் அவர் இதாக இருக்கா, நியூஸில் தான் நான் பார்த்து எல்லாமே தெரிஞ்சுப்பேன். என்ன இருந்தாலும் அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி தான் இருக்கு. பட் அவர் இல்லைனாலும் மக்கள் மனதில் இருக்காரு, அது சந்தோஷமா இருக்கு. அவர் நடிக்கிற அந்த அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும். அந்த படம்லாம் பார்த்ததில்ல, ஆனால் சின்ன சின்ன படத்துலலாம் ஒரு ஆக்ட், அந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அவர் மக்களுக்கு வந்து உதவி செய்யறது,
சாப்பாடு ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் மக்களுக்கு வந்து சாப்பாடு வந்து சொல்றது அது எனக்கு வந்து நல்லாவே தெரியும். அவர் அப்பாவுக்கு ஈக்குவலா இவங்களும் வந்து பணி செய்யணும்னு எங்களுக்கு ஆசை. தலைவரை பார்க்கறதுக்காண்டி இங்கே வந்திருக்கோம். தலைவர் இறந்தப்ப எங்களால் இங்கே வந்தோம். இவர் எங்களுக்கு தெய்வம். இப்போதைக்கு நாங்கள் இவரை தெய்வமாக தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஒரு மதத்துக்கும் ஒரு கடவுள் இருப்பாங்க. இவர் கடவுளுக்கும் ஒரே சமமானவர். இப்போ கிறிஸ்டின் வந்தால் சிலுவை போட்டு கும்பிடுவாங்க, இந்து வந்தால் அவங்க முறைப்படி கும்பிடுவாங்க, முஸ்லீம் வந்தால் அவங்க முறைப்படி கும்பிட்ற ஒரே கடவுள், வாழும் கடவுள் எங்கள் வள்ளல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் வரை இவர் என்றும் எங்கள் மனதிலும் மக்கள் மனதிலும் என்றும் நிறைந்து இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக எங்களோட அண்ணன் பையன் அவர் ஜெயிப்பார். எங்கள் அண்ணன் வந்து தெய்வமாக இருந்து எங்களை வழி நடத்துகிறாரு. கண்டிப்பாக எங்களோட தலைவர் எப்படி ஜெயிக்கணுமோ அந்த அந்த நோக்கத்தோட எங்களோட மக்கள் அனைவரும் கண்டிப்பாக, அதாவது கட்சி வேறுபாடு இல்லாமல் கண்டிப்பாக எங்களோட தலைவரோட பையன் எங்கள் அண்ணன் மகன் திரு இளைய கேப்டன் அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் என்பதை இந்த நேரத்தில் மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏழைகள் வாழ நீ செய்த தியாகம் இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்தன் பக்கத்தில் இன்று போல் என்றும் எங்கள் மனதில் நீங்கா இடம்பெற்ற புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களே எங்கள் மனதில் நீங்கா இடம் என்று இருக்கிறார்கள். அவர் இறந்த திருப்ப வந்திருந்தோம். எங்களால் மீண்டும் மீண்டும் இங்கே வர்றதுக்கு மனசு தோணுது. அதனால இங்கே வர்றோம். நாங்கள் இனிமே வந்து வருஷத்துல ஒரு முறை இங்கே அடிக்கடி வந்து இங்கே கும்பிட்டுட்டு போவோம் இந்த கோயிலை. சார் வந்து நான் வந்து சாரோட பயங்கர ஃபேனுங்க. சார் வந்து என்ன சொல்றதுன்னா, மக்கள் மனசுல மட்டும் இல்லை, அவர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து சாரோட நினைப்பு இல்லாமல் இருக்கவே முடியல. எங்களுக்கு சாரோட இழப்பு வந்து ரொம்ப மனது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சின்ன பிள்ளையிலேருந்து பயங்கர அவரோட ரசிகை சார். அதனால எனக்கு என்ன சொல்றதுக்கு தெரியல சார். சாரை பார்த்துருக்கேன், பேசினது இல்லைங்க. சின்ன வயசு நான் சக்கரை தேவன் எங்கள் ஊரில் ஈரோட்டில் ஷூட்டி எடுத்தாங்க. சக்கரை தேவன் அப்போ வந்து நான் அவரை பார்த்தேன். அப்போ இருந்து பயங்கர அவருக்கு ஃபேன். நிறைய படம் பார்த்துருக்காருங்க சார். அவரோட படம் எனக்கு எல்லாமே பிடிக்கும். அவரோட ஸ்டைலு, அதாவது ஃபைட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். அவரோட ஐஸு சொல்லிகிட்டே போகலாம். அவரோட ஐஸு, அவரோட ஸ்டைலு, டான்ஸ் ஆகுது, மூமெண்ட், இந்த ஃபைட் சீனு எல்லாமே பிடிக்கும் எனக்கு. அவரோட சின்ன சின்ன அசைவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை நான் ரசிப்பேங்க சார். சின்னதுலேருந்து அவரோட ரொம்ப தீவிர ரசிகை. அதனால அவர் எது பண்ணினாலுமே இப்படி ஒரு லைட்டாக அப்படி திரும்பினா கூட எனக்கு அவரை பிடிக்கும் சார். சொல்ல முடியாது எது பிடிக்கும்னு அவர்கிட்ட சொல்ல முடியாது. அவரோட குணமும் எனக்கு பிடிக்கும். பக்கத்துல இருந்து அவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் வந்து எனக்கு மனதளவில் எனக்கு வந்து ரொம்ப சாரை ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா அவரு சொல்லவே வேண்டாம். இப்பயே எல்லாருமே சாரோட இடத்த வந்து அவர் தான் நிரப்பிட்டு. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா தெப்பத்துப்பட்டி எங்கள் கிராமம். ஆனால் இப்படி ஒரு தலைவரை நம்ம பார்க்குறதுக்கு முடியாமல் போச்சு. நல்ல தலைவர், இப்படி ஒரு மனுஷன், நல்ல மனுஷன். இவரெல்லாம் இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்கு இருந்திருக்கணும். இல்லை, ஆண்டாண்டுக்கு இருந்திருக்கணும், எத்தனையோ ஆண்டுக்கு இருந்திருக்கணும். இல்லை, ஆனால் அது ஒரு வருத்தம். அவர் இல்லாத ஒரு ரொம்ப வருத்தம், தமிழ்நாட்டுக்கே வருத்தம். ஆனால் இப்படி ஒரு மனுஷன்லாம் இன்னி பிறக்கிறதுக்கு இல்லை, இடம் இல்லை. இனிமேல் பிறக்க முடியாது. ஒரு இப்போ பிறந்து வளர்ந்து, ஆனால் தெய்வமாக தான் இருப்பார். அது கூட ஒரு சாகலை, உயிரோடு இருக்கார். மக்கள் மனசில் உயிரோடே இருக்காப்புல. ஆனால் இன்னும் 1000 வருஷத்துக்கு கூட இவர் உயிரோடு இருக்க மாதிரி தான் மக்கள் நினைக்குது. ரொம்ப வருத்தப்படுது. அவர் செத்தன்னைக்கெல்லாம் பார்த்தா அதை காட்சியை மக்கள் பார்த்துருக்கணும். அப்படி ஒரு காட்சியெலாம் நாட்டில் யாருக்குமே, முதலமைச்சர் பிரதமர் கூட வராது. அப்படி ஒரு கூட்டம். அப்படி மக்கள் நல்லா ஆசைப்பட்டுச்சு முதலமைச்சராக இருந்து செத்துருக்கணும். ஆனால் முதலமைச்சராக இருந்த வாய்ப்பு வரும்போது ஆள் செத்து போனார். நம்ம கட்டாயம் உயிரோடு இருந்தால் விஜயகாந்த் தான் முதலமைச்சருக்கு அந்த வட்டம் முதலமைச்சருக்கு வர பவர் இருக்கும்போது இருப்பார். ஆமாம், இப்போ முதலமைச்சராக இருக்கணும். இருந்து செத்து இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் அவர் இல்லை. அது ஒரு மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கே வருத்தம்.